திவ்யா எழுந்திரி, எழுந்திரி திவ்யா. அம்மா மறுபடியும் எப்பமா ஸ்கூல் லீவ் விடுவாங்க? ஸ்கூலுக்கு போற முத நாள் எப்ப லீவ் விடுவாங்கன்னு கேள்வியா? முதல்ல போய் குளி. எனக்கு காலையிலே ஸ்கூல் வைக்கிறாங்க, முன்னாடி மத்தியானம் தானே வச்சாங்க. எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாமா, மாத்திடலாம். திவ்யா எழுந்திரி. பாரு, முன்ன நீ சின்ன பொண்ணு, அதனால மத்தியானம் ஸ்கூலுக்கு போன. இப்பதான் நீ பெரிய பிள்ளை ஆயிட்டல, 3ஆம் வகுப்புக்கு வேற போக போற. வா வந்து குளி. சும்மா உன் இஷ்டத்துக்குலாம் ஸ்கூல் மாத்திட்டு இருக்க முடியாது, புரியுதா? அப்படின்னா அண்ணனையும் எழுப்புங்க. அண்ணனுக்கு மத்தியான ஸ்கூல் தானேமா? நீங்க தானே சொன்னீங்க வளர்ந்துட்டா காலையில ஸ்கூலுக்கு போகணும்னு. காலையில தொண பேசிக்கிட்டு இருக்காம வா போய் குளிக்கலாம். Kasu, jangan lupa cuci kain ya. Good morning. மார்னிங். கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூல்லையா, டிராஃபிக் ஜாம் அதிகமா இருக்கும். வைபவோட கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போங்க. எத்தனை தடவை தான் சொல்லுவ நீ? நீ பார்த்து போ, நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகே பாய். பாய். ஏய் எனக்கு அவன் எஞ்சோனை கேளுங்க, கொடுப்பான். அவன் எஞ்சோனை மறந்துடாம பாலை கொடுங்க, சரியா? பாய். தெரியாது பாரு எனக்கு. Kasu, sarapan dah siap ke? Sudah, Puan. Okey, siapkan meja makan. Sediakan sarapan untuk Divya ya. Iya, Puan. Oh ya, pastikan Bible makan sebelum dia ke sekolah, okey? Divya, pasiar ya? பசிட்டமா? சரி, வா போலாம். மணி ஆகுது. தங்கத்தாமரை மலரே பாடுதே, அத்தித்தாமரை மலரே பாடுதே, அத்தித்தாமரை மலரே. காலையில என்ன திட்டுறா? உனக்கு தூக்கமே வராத? தலசி விடுறது ஒரு தப்பா? அரவினோட யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. என்னது அரவினோட யூனிஃபார்மா? அது எனக்கு வச்சா? என்ன கேள்வி இது? அயன் பண்ணி இங்க வச்சுட்டு போனேன். வருண் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அதை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டீங்க. எனக்கு என்ன தெரியும்? ஏதோ கணக்கு கொஞ்சம் வெள்ளையா போனோம்ட்டு கொஞ்சம் வெள்ளை சட்டை எடுத்து போட்டேன். அது அவனோட யூனிஃபார்ம் எனக்கு எப்படி தெரியும்? பேர் எழுதி வச்சிருக்க. பேர் வேற எழுதி வைக்கணுமா? கலரை பார்த்தா தெரியாதா? குளிரு சட்டை போட்டு விடுங்க. உன் சட்டைய உங்க அப்பா போட்டிருக்காரு, அவரே கேளு. அப்பா என் சட்டையை தாங்க. இல்ல தரடா. நானும் ஆசைப்பட்டா போட்டுக்கிட்டேன். அவன் சட்டையை என் சட்டை ஒன்னா வைக்காத எங்க சார் சொல்லியிருக்கேன். அப்ப நான் உனக்கு பிரச்சனை உண்டாக்கிடுவோம். இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் சண்டையே வராது பாருங்க. சரி விடு.
விடு, என் பழசெல்லாம் கலர்றேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் கிளம்பிட்டேன். அதானே, உள்ள என்ன பண்றீங்க? எல்லாம் வெளியே போங்க, நான் சட்டை மாத்தணும். ஏன் இப்ப சட்டையை மாத்தணும்? இந்த சட்டை தான் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? அது ஏன் சட்டை? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? பாவம் தம்பி, முதல் நாள் அதுமா நீங்க போட்ட பழைய சட்டை தான் போட்டு போகணுமா? அம்மா எனக்கு இந்த சட்டை வேணும், எனக்கு புது சட்டை தான் வேணும். டேய், அப்பா குளிச்சிட்டு தானே அந்த சட்டையை போட்டேன். நீ ஆண்டா அவனை உசுமி ஏத்தி விடுற. எல்லாம் வெளியே போங்க, நான் சட்டையை மாத்தணும். இந்த அதட்டுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. சீக்கிரம் சட்டையை மாத்திட்டு சட்டையை கொடுங்க. நீ சட்டையை எடுத்து சீலாப்பா போட்டதுனால குடும்பத்தையே பிரிச்சு வாங்க. ஆளு வேற. சுத்தமா தான் இருக்கு. தினேஷ் ஸ்கூல் போகல? போ எல்லாமே எழுப்பி விட்டா எந்திரிக்க தெரியாது உங்களுக்குலாம். முதல்ல நான் ஸ்கூல்னு தெரியல. பிரசான் எங்கடா? வாங்க இருக்காமா. என்னடா விக்னேஷ், முதல்ல நான் ஸ்கூலே மட்டம் போட்டாச்சா? இல்ல ஆண்டி, தம்பி நான் தான் பாத்துக்கணும், அதான் அம்மா ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. எங்கடா அவங்க அம்மா? ஆண்டி அம்மா தூங்குறாங்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? ஏய் வா பிரசான், வா கிளம்பலாம். இதோ வரமா. போயிட்டாரா? மா குட் மார்னிங் மா. குட் மார்னிங் முகில. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? பிரெட்டும் பாலும் சாப்பிட்டோமா. காசு சாமி மெடல் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போனா பார்த்து போயிட்டு வா. பாய்மா. பாய். என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. காலையிலே ஜாம். வா ஸ்கூலுக்கு லேட்டா போனா டீச்சர் ஏசுவாங்கப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பறந்தா போக முடியும்? முன்னுக்கு பார்க்கலாம் எவ்வளவு காடி நிக்குதுன்ட்டு. சே, ஒழுங்கா பார்த்து வண்டியை ஓட்டுறதில்ல, அப்படியே முட்டி மோதிக்க வேண்டியது. அந்த காடியை கொஞ்சம் தள்ளி போட்டு பேசினா தான் என்னவா? நாட்டு ரோட்லயே நியாயம் பேசி சண்டை போட வேண்டியது. பொறுப்பு இல்லாதவங்க. என்னப்பா ரொம்ப பொறுப்பா பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாதா? இல்லப்பா, பொறுப்பெல்லாம் உங்களுக்கு பொருத்தமே இல்ல. ரொம்ப காமெடியா இருக்கு. ஐயோ அப்படி முறைக்காதீங்கப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன கிண்டலா? சரிப்பா காடி ஓட்டுங்க. அது எனக்கு தெரியாதா? நானா ஓட்ட மாட்டேன், நான் சொல்றேன். ஹலோ. இங்க முன்னுக்கு ஒரு ஆக்சிடென்ட், அதான் ஜாம்ல மாட்டிட்டு இருக்கேன். ஆமா, இல்ல ஒரு 10 நிமிஷம் வந்துருவேன். ஓகே, கொஞ்சம் பாத்துங்க டீச்சர். சரி.
வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதனால டிராபிக் ஜாம் ஆகி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வாகன நெரிசல் நமக்கு புதுசு இல்லை டீச்சர். பிரச்சனைக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கான தீர்வை தான் நான் விரும்புறேன். இங்க பாருங்க, நீங்க வருத்தப்படணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லல. நீங்க ஒரு நல்ல திறமையான ஆசிரியர்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நேரமாகுது, சபைக்கு போலாமா? தேசிய கீதம் 1 2 3. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, அமைதியாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் ஆண்டு மாணவர்களே, சற்று அமைதியாக இருக்கவும். பழைய பலகை கட்டிடங்களில் 6 வகுப்பறைகள் மட்டும் கொண்ட நம் பள்ளி இன்று 3 மாடி கட்டிடமாக உயர்ந்து நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக ஐயா திரு இளம்பருதி அவர்கள் பொறுப்பேற்கின்றார். அவரை வரவேற்று உரையாற்ற இதோ நம் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை திருமதி உஷா அவர்களை அழைக்கிறேன். தலைமை ஆசிரியர் திரு இளம்பருதி அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் சார்பில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி விடுமுறை முடிந்து வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் வணக்கம். ஐயா இளம்பருதி அவர்கள் பல ஆண்டுகள் ஜோஹர் மாநிலத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து தமிழ் பள்ளிக்கும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் பல நன்மைகள் புரிந்திருக்கிறார். இந்திய சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர் இவர். நம் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வந்திருப்பது நம் பாக்கியம். ஐயா இளம்பருதி அவர்களை ஹென்றி தோட்டத்து தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியராக அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். துணை தலைமை ஆசிரியை திருமதி உஷா அவர்களுக்கு நன்றி. நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா திரு இளம்பருதி அவர்களை ஒரு சில வார்த்தை பேச அழைக்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது வணக்கம். உங்களுக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றதை எண்ணி நான் பெருமை அடைகிறேன். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் பாடுபடுவது நாங்கள் மட்டும் அல்ல, மாணவர்களே நீங்களும் தான். உங்கள் அறிவாற்றலும் திறமையும் தான் எங்களுக்கு பெருமையை தேடி தருகின்றன. மாணவர்களே, எந்த தொழில்துறையா இருந்தாலும் பயனீட்டாளருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். அதே போலதான் கல்வித்துறையிலையும் மாணவர்களே உங்களுக்கே முன்னுரிமை. உங்களுக்காகத்தான்
அரசாங்கம் எங்களை போல ஆசிரியர்களை இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் என்னைக்குமே உங்க நன்மைக்காக தான் பாடுபடுறாங்க என்பதை நீங்க உணர்ந்தா உங்க எதிர்காலம் சிறப்பா. உங்களால நம் சமுதாயமும் பெருமை. மாணவர்களே, இன்று பள்ளியின் முதல் நாள். இன்று வருகை தந்திருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய தலைமை ஆசிரியருக்கு நன்றி. மாணவர்கள் இப்பொழுது வகுப்பு ஆசிரியர்களுடன் வகுப்புக்கு செல்லலாம். வகுப்பாசிரியர்கள் கட்டளைக்கு காத்திருங்கள். முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டும் இங்கே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு இன்னும் நேம் லிஸ்ட் கிடைக்காம இருக்கு டீச்சர். அதான் தெரியல டீச்சர், நம்ம புஷா டீச்சரை தான் கேட்கணும். டீச்சர், எவ்வளோ ஸ்டூடெண்ட் தயாரா இருக்காங்களா? ஆமா டீச்சர், வகுப்புல எல்லாரும் தயாரா இருக்காங்க. சரி, நீங்க வகுப்புக்கு போங்க. நான் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அனுப்புறேன். சரிங்க டீச்சர். ரிசர்ச் எல்லாமே எப்படி கிளாஸ் போறோம்? அதான் எனக்கும் நேம் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிளாஸ் போலாமா? ஓகே ஓகே. டீச்சர் ஒரு நிமிஷம். நான் முதலாம் ஆண்டு மாணவி ஜனிஷாவோட அம்மா. சொல்லுங்க. இல்லை, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சு தகுதி அடிப்படையில் வகுப்பு பிரிக்க போறீங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன? இல்லை, அவங்க தமிழ் கிண்டர் கார்டன் படிக்கல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா செய்வாங்க. தமிழ் சரியாக செய்யலைன்னு கடைசி வகுப்பில் போட்டுறாதீங்க. பொண்ணு படிப்பு பாதிச்சிடும். இங்க பாருங்க, மற்ற பாடம்லாம் நல்லா செய்வாங்கன்னு சொல்றீங்களா? பாப்போம். ஸ்கூலுக்கு வந்துட்டா மாணவர்கள் ஆசிரியர்கள் கண்காணிப்புல தான் இருக்கணும். நீங்க இப்ப போயிட்டு ஸ்கூல் முடிச்சு வாங்க, சரியா? என்னங்க படிச்சுதா? பிகேவா நமக்கு சரியான நோட்ஸ் கட் கொடுத்தாங்க. காலேந்து ஒரே தொலைதான். ஆமா, இந்த வருஷம் மட்டுமே முதலாம் ஆண்டுல 94 மாணவர்கள் பதிஞ்சிருக்காங்க. எல்லாரும் என்ன ஒரே கிளாஸ்லயே போட முடியும்? விட்டா பிள்ளைங்களுக்கு பல பேரண்ட்ஸ் பரிசு எழுதுவாங்க போல. சரி டீச்சர், வாங்க பரிச்சை ஆரம்பிச்சிருக்காரு. கிளாஸ் நடத்துறீங்க, என்ன பண்றீங்க? அப்பா வரேன்னு சொன்னாரு. அப்பா வரேன்னு சொன்னாரா? சரி, அப்பா வந்து சொல்லி அனுப்புறேன். முதல் கிளாஸுக்கு போங்க. சரிங்க சார். மேல என்ன சத்தம்? உள்ள போங்க. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட மாணவன் எனக்கு முன்னே ஒரு ஆசிரியர். நினைச்சு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கியா? மன்னிச்சிருங்க சார், இவ்வளவு நாள் உங்க தொடர்புல நான் இல்லாம போயிட்டேன். அது முக்கியம் இல்ல ஸ்ரீராம், உன்னை சாரி உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க நிர்வாகத்துக்கு வேலை செய்யறது நினைச்சு நான் தான் சார் பெருமைப்படணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, பிறகு பேசலாம். சரிங்க சார். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பாப்போம். அங்க என்ன பண்றீங்க? கிளாஸ் போ. டீச்சர், இந்த மாணவர் பதிவு முதலாம் ஆண்டுக்கா? என்ன இன்னைக்கு வந்து பதிறீங்க? இல்லைங்க டீச்சர், 3ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும். அப்படியா? இந்த பிபிடி ஃபார்ம்லாம் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா? சரி, அலுவலகத்துக்கு போங்க. அங்க புஷ்பா டீச்சர் இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க, அவங்க எல்லா விளக்கமும் கொடுப்பாங்க. சரிங்க டீச்சர். எப்படி போறது? அந்த மாடிப்படி இருக்குல்ல, அதுல முதல் மாடி. சரிங்க, நன்றி டீச்சர். என்ன போய் ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிறாங்க? ஆமா, ஸ்கூல்லாம் பரீட்சை இருக்கதான் செய்யும். நீ எதுவும் பரீட்சை இல்லாத ஸ்கூல்ல எதிர்பார்க்கறியோ? இல்லப்பா, எனக்காக நீங்க பரீட்சை எழுதுங்கப்பா. அது எப்படி முடியும்? கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இல்லப்பா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பாத்ரூம்ல போய் சட்டை மாத்திக்கலாம்.
ஏதோ காலையில உன் சட்டையை தெரியாம எடுத்து போட்டுட்டு ஸ்கூல்ல வந்து என்ன மானத்தை வாங்குறியா? டாய்லெட் எங்க இருப்போம்? வாடா. டீச்சர், சொல்லுங்க, என்ன விஷயம்? பிள்ளைங்களை ஸ்கூல்ல பதிவு பண்ணோம். புஷ்பா டீச்சரை பார்க்கணும். ஓ, புஷ்பா டீச்சரை பார்க்க வந்திருக்கீங்களா? நேராக மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃபீஸில் இருப்பாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே.